தவறான மருத்துவ நடவடிக்கை எடு. தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடு. தமிழக அரசு நடவடிக்கை எடு. மருத்துவம் கொடு. வணக்கம் ஓவியா. ராமநாதபுரம் அடுத்த பால்கரை பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி, இவர் 35 வயதான இவருக்கு சைனஸ் பிரச்சனை இருப்பதாக கூறி கடந்த வாரம் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் சைனஸ் பிரச்சனை காரணமாக மூக்கில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளதை அடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் மயக்க ஊசி போடப்பட்டுள்ளது. மயக்க ஊசி போட்ட பின்பு அவர் கோமா ஸ்டேஜுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருச்சியில் நடைபெற்ற அதே சம்பவம் போல் இந்த சம்பவத்தையும் அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த கோமா ஸ்டேஜுக்கு போனதற்கு பின்பாக அவர் இன்று வரை கண் விழிக்கவில்லை என்றும் அதே நிலையிலேயே தொடர்ச்சியாக இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாது ஒரு சிலர் அவர் உயிரிழந்ததாகவும் கூறி அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள வார்டில் தங்களை அனுமதிக்க வேண்டும், அவர் நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று அவர்கள் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகிகள் இதுவரை அவரது உறவினர்களை நேரில் சந்திக்க அனுமதி அளிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுடனும் அதேபோல் தவறான சிகிச்சையின் காரணமாகவே தமிழ்ச்செல்வி இந்த நிலைக்கு சென்றுள்ளதாக கூறி கடந்த சில நாட்களாகவே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். ஆனால் போலீசார் மற்றும் மருத்துவமனை நிர்வாகிகள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியே வந்தார்கள். இந்த நிலையில் இன்றும் அவர்களுக்கு முறையான தகவல் தெரிவிக்கவில்லாததை அடுத்து ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த போலீசார் முயற்சி செய்த போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் மகாலில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இதுவரை தமிழ்ச்செல்வியின் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகிகள் முழுமையாக விளக்கம் அளிக்கவில்லை. இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனையின் முதல்வரை நாம் தொடர்பு கொண்ட போது அவரது அழைப்பையை ஏற்க மறுக்கிறார். கடந்த சில தினங்களாகவே அவரை தொடர்ச்சியாக நாம் தொடர்பு கொண்டு வருகின்றோம். ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவாடில்லை. இருந்த போதிலும் இந்த கதை தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இதற்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.